ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. गुकारस्तु अन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरित्यभिधीयते. हरि ओम. பெங்களூர்ல இருந்து யாமினி அம்மா சின்மயானந்த சுவாமி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சின்மயானந்த சுவாமி தான் தயானந்த சுவாமியுடைய குரு. அந்த சின்மயானந்த சுவாமிக்கு குரு ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமி. வேற சிவானந்த சுவாமிகளும் இருக்காங்க. இது ரிஷிகேஷ் டிவைன் லைஃப் சொசைட்டி சிவானந்த சுவாமி. அவருக்கு குரு தபோவனம் சுவாமிகள்னு நினைக்கிறேன். இந்த சிவானந்த சுவாமி தான் அப்துல் கலாம் தற்கொலை பண்றதுக்காக வேண்டி போன போது அவரு பைலட் ஆட்டு வேலை கிடைக்கணும்னு நினைச்சு போனாரு. அவருக்கு கிடைக்கல. அதுல மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணணும்னு போன போது எதேச்சியா இந்த சிவானந்த சாமியை பாக்குறார். பார்த்து, நீ விரும்பினது உனக்கு கிடைக்கலன்னா பகவான் உனக்காக வேண்டி வேற என்னமோ வச்சிருக்காரு, மனசு தளர விடாதேன்னு சாமி சொல்ல, அதுக்கு பிறகுதான் அவர் சயின்டிஸ்ட் ஆகிறது. அது இந்த சிவானந்த சுவாமி. இவர் பத்தமடை சிவானந்தான்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற பத்தமடைங்கிற ஊர்ல பிறந்தவர். மலேசியாவில டாக்டரா இருந்துட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட ஒரு சுவாமிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த சுவாமி கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னு இவருக்கு ஒரு புக்கு கொடுத்திருக்காரு. அந்த புக்கு விவேகானந்த சுவாமியுடைய புக். அதை படிச்சுட்டு மலேசியால இருந்து சன்னியாசியா போகணுங்கிற ஆசையில ரிஷிகேஷ் வந்துட்டார். அப்புறம் ரிஷிகேஷ்லயே இருந்தார். அங்க உள்ள சாதுக்கள் ஜனங்களுக்கெல்லாம் மருத்துவ சேவைகள் பண்ணிட்டு இருந்தார். அங்க உள்ள ராஜா, டெஹரி ராஜா, அந்த டெஹரி ராஜாவுடைய அரண்மனை இப்போ டெஹரி டேமுக்கு உள்ளாடி கிடக்குது. அந்த ராஜா அவருடைய இடத்த சுவாமிக்கு கொடுத்து, நீங்க ஆசிரமம் வச்சு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தார். இப்போ ராம் ஜூலா அப்படிங்கிற ஒரு தொங்கு பாலம் ரிஷிகேஷ்ல உண்டு. அது பக்கத்துல, அதுக்கு எதிர்த்தாப்புல மலை மேல இருக்கிறது தான் சிவானந்த ஆசிரமம். அங்க ரிஷிகேஷ்ல தான் தயானந்த ஆசிரமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மகரிஷி மகேஷ் யோகியுடைய ஆசிரமத்துக்கு எதிர்த்தாப்புல. இப்போ மகேஷ் யோகி ஆசிரமம் இல்ல. இந்திரா காந்தி இந்துக்களுக்கு எதிராக பல காரியம் பண்ணாங்க. அதுல ஒண்ணு, அந்த மகேஷ் யோகி ஆசிரமத்தை ராஜாஜி நேஷனல் பார்க் அப்படின்னு கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க, தட்டி பறிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு மகேஷ் யோகி வெளிநாடு போயிட்டாரு. அந்த மகேஷ் யோகி ஆசிரமத்துக்கு எதிர்த்தாப்புல இப்போ தயானந்த ஆசிரமம் இருக்கு. அங்கதான் 3 வருஷ கோர்ஸ் நடந்த போது நான் பிரஸ்தானத்ரயம் சம்ஸ்கிருதம் எல்லாம் படிச்சது. அதனால சின்மயானந்த சுவாமி புஸ்தகம் இருந்தா நான் சொல்றதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் வர போறது இல்ல. ஹரே கிருஷ்ணா மாதிரி புஸ்தகங்கள் இருந்தா வித்தியாசங்கள் வரலாம். சித்பவானந்த சுவாமி புஸ்தகத்துக்கு கூட பெரிய வித்தியாசங்கள் வராது. பொதுவா மலையாளம் புஸ்தகம் வேணும்னு நினைக்கிறவங்க கோழிக்கோடு நினைக்கிறேன், அங்க ஒரு சிதானந்த சுவாமி இருக்கார். அவரு மலையாளம் புஸ்தகம் சங்கர பாஷ்யத்தோட போட்டிருக்காரு. அவருக்கு சிஷ்ய ஒருத்தங்க என் கூட படிக்க வந்திருந்தாங்க. அவங்க இருந்து எனக்கு அந்த புஸ்தகங்கள் கிடைச்சது. அந்த
மலையாளம்காரங்க அந்த புஸ்தகம் வச்சிருந்தா சௌகரியமா இருக்கும். தமிழ்காரங்க பூஜ்ய சுவாமிஜியுடைய வீடுதோறும் கீதை அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அது ரொம்ப விலாவாரியா இருக்கும். நான் இப்ப கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இருக்கும். இல்ல சித்பவானந்த சுவாமி அந்த மாதிரி எந்த புஸ்தகம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல. புஸ்தகம் வச்சிருக்கிறவங்க எந்த புஸ்தகம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல. புஸ்தகம் இல்லாதவங்க இந்த மாதிரி புஸ்தகங்களை வாங்கிக்கலாம்னு சொல்றேன். அவ்வளவு நான் நினைக்கிறேன் சின்மயன் சுவாமியுடைய ஹோலி கீதா அமேசான்ல ஃப்ரீ டவுன்லோடே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஆப்ல வச்சு பாத்துக்கலாம், போன்ல வச்சு பாத்துக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு, இல்ல ஹார்டு புக்கா வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம். புஸ்தகம் இருந்தா ஒருவேளை உங்களுக்கு சில சமயங்கள்ல பார்த்து ரெஃபர் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். இப்போ இதுவரைக்கும் நடந்த வகுப்புகள்ல சில பேருக்கு தோணியிருக்கலாம், பகவத்கீதை கிளாஸ்ன்னு சொன்னாங்க, பகவத்கீதை ஸ்லோகம் ஒண்ணு கூட படிக்கலையே அப்படின்னு தோணியிருக்கலாம். சொல்ல போனா நான் பகவத்கீதை தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு ரவுண்டு வந்தாச்சு. நாம ஒரு எங்க ஸ்லோகங்களை நம்ம தொட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தொடக்கத்துல சொல்றேன். தொல்காப்பியத்துல ஒரு சூத்திரம் இருக்கு. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. அதாவது ஞானிகள் சொன்ன வார்த்தைகள் அதுக்கு மந்திரங்கள்னு பேரு. இப்போ ஆப்த வாக்கியம் ஒரு முக்கியமான பிரமாணம், சாஸ்திரம், ஸ்ருதி, இப்படி எல்லாம் அதுக்கு வேற பேர் இருக்குன்னு பார்த்தோம். அதைத்தான் தொல்காப்பியர் இப்படி சொல்றார். இனி திருவள்ளுவர் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டுவிடும். ஒரு நாட்டுல எவ்வளவு பெரிய மகான்கள் எல்லாம் அவதரிச்சிருக்காங்க, ரிஷிகள் எல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த நாட்டுல உள்ள வேதங்கள், சாஸ்திரங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றார். அதனால நம்ம வேதங்கள் பிரமாணம்னு சொன்னோம். இந்த வேதங்களை பத்தி பகவத்கீதையில எங்க எங்க வருது அப்படின்னு லேச சொல்றேன். குறிக்கிறவங்க குறிச்சுக்கலாம், இல்ல புரட்டி பாக்குறவங்க புரட்டி பார்த்துக்கலாம். பிறகு நம்ம இதெல்லாம் விரிவா பார்க்க போறோம். நம்ம இது வரைக்கும் பகவத்கீதையை பார்க்கலன்னு நினைப்பு இருக்கிறவங்களுக்காக வேண்டி இந்தந்த இடத்தையெல்லாம் நம்ம மனசுல வச்சு சொல்லி இருக்கிறோங்கிறது சொல்ல வரேன். 2:42 2வது அத்தியாயம். பகவத்கீதை மொத்தம் 18 அத்தியாயம் உண்டு. அதுல 2வது அத்தியாயம் 42வது ஸ்லோகம் தொடங்கி 46வது ஸ்லோகம் வரைக்கும். யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்திய விபஸ்சிதः வேதவாதரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினः காமாத்மானः ஸ்வர்கபராः ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயாபகிருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்திஹி சமாதௌ ந விதீயதே த்ரைகுண்ய விஷயா வேதாஹ நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்யசத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான் யாவான் அர்த்தௌதபானே சர்வதः சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. இந்த ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்ட கருத்து, வேதம்னு ஒண்ணு இருக்கு. அதுல கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் எல்லாம் இருக்கு. அதுல ஞான காண்டம் தான் முக்கியம். பல பேர் கர்ம காண்டத்துக்கு பின்னாடி சொர்க்கம் மாதிரி விஷயங்களுக்கு பின்னாடி போவாங்க. அப்படி இல்லாம சத்துவ ரஜஸ் தமஸ் 3 குணம் இருக்கு. அதுல நாம 3 குணத்தையும் கடந்து போகணும். அப்படி போகிறதுக்கு முன்னாடி
படிப்படியா தான் போக முடியும். அதனால நம்ம தமசுல இருந்து ரஜஸுக்கு வந்து சத்துவத்துக்கு வரணும். வேதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கருவி மாதிரி. இவ்வளவு விஷயங்கள் இந்த ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம அங்கங்க நம்முடைய கிளாஸ்ல தொட்டிருக்கிறோம். அப்புறம் 15வது அத்தியாயத்துல 1வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஊர்த்வமூலமதசாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். வேதங்கள் வந்து இலைகள். இந்த சம்சாரத்தை ஒரு மரம் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டா அதனுடைய இலைகள் வேதங்கள். மற்றதெல்லாம் என்னென்ன டீட்டெயில் வந்திருக்கு அது நம்ம பிறகு பார்ப்போம். 15வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டஹ மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச வேதைஸ்ச சர்வைரஹமேவ வேத்யஹ வேதாந்த கிருத் வேத விதேவ சாஹம். வேதங்களால நான் தான் அறியப்பட வேண்டியவன். நான் தான் வேதாந்த கிருத், அதாவது உபனிஷதங்களாக இருக்கிறேன். நான் தான் வேதங்களால அறியப்பட வேண்டியவன் அப்படிங்கிறது. அதாவது வேதங்கள் ஒரு பிரமாணம் அப்படிங்கிற துவனி இந்த ஸ்லோகத்திலையும் வருது. அப்புறம் 13வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதை பிருதக் பிரம்மசூத்திர பதைச்சைவ ஹேதுமத்பிர்வி நிச்சிதைஹி. ஆத்மாவை பத்தி, பகவானை பத்தி, பகவானுக்கு ஆத்மாவிற்கு தொடர்பை பத்தி எல்லாம் ரிஷிகளால பல விதமா சொல்லப்பட்டிருக்கு, வேதங்களால பல விதமா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்து இங்க வருது. சரி, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு, வேதம் தான் பிரமாணம்னு எங்கேயா சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா 15வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதக்ருத்யஸ்ச பாரத. இப்படி ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியமான மறைபொருளான வேதங்களுக்கு மறைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, ரகசியமானதுங்கிறதுனால. அதை உனக்கு சொன்னேன், இத கத்துக்கிட்டு நீ புத்திசாலியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 16வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். இங்க ரொம்ப தெளிவா வேதம் பிரமாணம் வருது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே கார்யா காரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் மிகார்ஹசி. அதனால உனக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம் அப்படின்ட்டு அறுதியிட்டு பகவான் சொல்றார். இனி நாமன் ஒண்ணு இருக்கிறோம், உலகம் ஒண்ணு இருக்கு, கடவுள்னு ஒண்ணு இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குது. தத்துவமசி அப்படிங்கிற கருத்து தான் பகவத்கீதையில சொல்லி இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நாம சொன்னோம். பல இடங்கள் இதை பத்தி வருது. ஒரு உதாரண இடம் 13வது அத்தியாயம் 2வது 3வது ஸ்லோகங்கள். ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத் யோ வேத்தி தம் பிராஹுः க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதः க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்தத் ஞானம் மதம் மம. யாருக்கு உலகம்னா என்ன, நான்னா என்ன, இந்த உடம்பு வேற நான் வேற, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஷரீரி உண்மையான நான், அதுதான் பகவான், இப்படி எல்லாம் தெரியறது அப்படிங்கிறது மாதிரி இந்த விஷய டாபிக்ல பேசியிருக்கு. அப்புறம் நான் கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் இதெல்லாம் வேதத்துல இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது பல இடங்கள்ல பகவத்கீதையில வருது. உதாரணத்துக்கு ஒரு 2 இடம் சொல்றேன். 2வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம். ஏஷா தே விஹிதா சாங்கியே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு புத்யா யுக்தோ யயா பார்த்த
கர்மபந்தம் இஹார்ஹசி. இதுவரைக்கும் உனக்கு ஞான யோகத்துல சொன்னேன், இனிமேல் கர்ம யோகத்துல சொல்றேன் கேட்டுக்கோ அப்படிங்கிறாரு. இது 2வது அத்தியாயத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். பகவத்கீதையினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே பகவான் ஞானத்துலதான் தொடங்குறாரு. அது எல்லாருக்கும் உகந்தது இல்ல, கொஞ்சம் டஃப்பானது. அதனால தொடக்கத்துல நம்ம பகவத்கீதை கிளாஸ் உங்களுக்கு கொஞ்சம் பிடி கிடைக்கிற வரைக்கும் சிரமம் மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் பொறுமை கடைபிடிச்சா சரியாயிடும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எளிமையா தான் சொல்ல பார்ப்போம். அடுத்தது 3வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். துறவிகளுக்கு ஞான யோகத்தையும் கிரகஸ்தர்களுக்கு கர்மயோகத்தையும் நான் ரொம்ப பழைய காலத்துல சொன்னேன் அப்படின்னு சொல்றார். அப்ப ரொம்ப பழைய காலத்துல சொன்னேன்னா அது பரம்பரையா வருதுன்னு அர்த்தம். அந்த பரம்பரையை பத்தி 4வது நம்ம சொன்னோம். இப்ப கீதைங்கிறது ஒரு தனி நூல் கிடையாது, வேதம் அதனுடைய வழியாக வந்த ஒரு நூல். அந்த பரம்பரையை பத்தி பகவான் 4வது அத்தியாயம் 1, 2வது ஸ்லோகங்களை சொல்றார். வேற இடங்கள்லயும் இருக்குது, நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், நம்ம எங்கெங்க கீதையை தொற்றுக்கிறோங்கிறது புரியுதுக்காக. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே அப்ரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலேனேக மகதா க்ஷீணோ யோகோ நஷ்டः பரந்தப. இனி சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற குணங்களை பத்தி பேசணும். இதுவும் பல இடங்கள்ல கீதையில வருது. ஒரு உதாரணத்துக்கு 14வது அத்தியாயம், அதுக்கு பேரே குணத்திரய விபாக யோகம். 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம்னு பேரு. அங்கேயும் சத்துவரஜஸ் தமஸை பத்தி நிறைய பேசப்பட்டிருக்கு. அப்புறம் 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம், அங்கேயும் சத்துவரஜஸ் தமஸை பத்தி நிறைய சொல்லியிருக்கு. 2வது அத்தியாயம் 49வது ஸ்லோகத்திலேயே இந்த டாபிக் ஆரம்பிச்சிருது. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன, ஏற்கனவே சொன்னேன். 3வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச காம ஏஷ க்ரோத ஏஷக ரஜோகுண சமுத்பவஹ மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிக வைரினம். இந்த மாதிரி இடங்கள் இன்னும் சொல்ல போனா 1வது அத்தியாயத்துல தெளிவா சொல்லாட்டாலும் இதனுடைய ஒரு தாக்கத்தை அர்ஜுனன் கிட்ட நாம பார்க்க முடியும். 1வது அத்தியாயம் நாம பார்த்தா அதை பத்தி கூடுதல் சொல்றேன். அப்புறம் நம்முடைய மனசு இந்திரியங்கள் மூலமாக நமக்கு அறிவு வருது, பிரத்யக்ஷ பிரமாணம் பத்தி எல்லாம் பேசணும். அது பத்தி கீதையில பல இடங்கள்ல வருது, ஒரு சில இடங்கள் சொல்றேன். 2வது அத்தியாயம் 58வது ஸ்லோகம். யதா சம்பரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசக இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யக தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இங்க இந்திரியங்கள் பத்தி பேச்சு. 2வது அத்தியாயம் 60. யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. 61. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வஷே ஹி யஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இந்த இடங்களெல்லாம் நம்ம இந்திரியங்களை எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டுல நியமத்துல நேந்திரிச்சு வச்சுக்கிடணும் அப்படிங்கிற விஷயங்கள் வருது. 67, 68. இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே. ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவம் இவாம்பசி தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிக்ருஹீதானி சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இது போக 3வது அத்தியாயம் 6, 3வது அத்தியாயம் 7, 3வது அத்தியாயம் 34,
40, 41, 42, 24வது அத்தியாயம் 26, 15வது அத்தியாயம் 7. இந்த இடம் நாம பார்த்தோம் 5 விதமான இந்திரியங்கள் அப்படின்னு. அந்த கான்டெக்ஸ்ட்ல வருது. மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. 5 இந்திரியங்கள், அதோட கூட மனம், 6மாக அப்படின்னு பகவான் சொல்றார். 5 இந்திரியங்கள் எது அப்படிங்கிறது 15வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்துல சொல்றார். ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனஞ்ச ரசனம் கிராணமேவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவத்தே. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறதுக்கு நம்ம பின்னணி இப்ப தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம பாக்குற விஷயங்களுக்கும் கீதைக்கும் சம்பந்தம் இல்லையோ, என்னமோ நடக்குதோ அப்படிங்கிற குழப்பம் யாருக்கும் வர வேண்டாம். அடுத்தது, கீதை நம்முடைய சோகத்தை நீக்கக்கூடியது, நிம்மதியை தரக்கூடியது, சந்தோஷத்தை தரக்கூடியது அப்படிங்கிற விஷயம் சொன்னோம். அது 2வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்துல அர்ஜுனனே வாக்குமூலம் கொடுக்கிறான், நான் சோகத்துல இருக்கேன் அப்படின்னு. நஹி பிரபஷ்யாமி மமானு அபனுத்யாத் யச்சோஹமுச்சோஷணம் இந்திரியாணாம் அவாப்ய பூமாவசபத்னம் விருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபிச்சாதிபத்தியம். சோகம் என்னை வாட்டுது, தகிக்குது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அதுக்கு அப்புறம்தான் பகவான் உபதேசம் ஆரம்பிக்கிறாரு. 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் நான் ஏற்கனவே சொன்னேன். அசோச்யானன்வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ஸ்ச பாஷசே கதாசு ந கதாசும்ஸ்ச நானுசோச்சந்தி பண்டிதாக. அறிவாளிகள் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு பகவான் தொடங்குறார் அவருடைய உபதேசத்தை. அப்புறம் 2வது அத்தியாயம் 25ல இருந்து 30 வரையிலும் ஒவ்வொரு ஸ்லோகமும் நைவம் சோச்சிதும் அர்ஹசி, நீ கவலைப்படக்கூடாது, நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு முடியுது. அடுத்தது 2வது அத்தியாயம் 25ல இருந்து 30 வரை அப்படி முடியுது. அப்புறம் 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். இதுக்கு கிட்டத்தட்ட உபதேசம் முடிகிற இடம்னு சொல்லலாம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. இந்த ஸ்லோகத்திலையும் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட விடு, கவலைப்படாத, கவலையை விடு அப்படின்ட்டு பகவான் சொல்ற இடம். இனி நான் வேற, என்னுடைய இந்திரியங்கள், மற்ற விஷயங்கள், உலகம் எல்லாம் வேற அப்படிங்கிற ஒரு கருத்தை லேச சொல்லி வச்சேன். அது 2வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனஞ்சரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீரஸ்தத்ர நமுஹ்யதி. போன வகுப்புல இந்த கருத்தை சொன்னேன். ஸ்லோகம் எண்ணு இப்ப தர்றேன். அப்புறம் சந்திரன் தாவரங்களை எல்லாம் காப்பாத்துதுங்கிற ஒரு சயின்ஸ் கீதையில இருந்தது. அதை யாரும் சயின்ஸ் ஏத்துக்கல. இப்ப அண்மையில சயின்ஸ் அதை ஒத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கான ஸ்லோகம் 15வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹம் ஓஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகஹ. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இனி பகவத்கீதை உள்ள போறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம். ஆனா நம்ம பகவத்கீதையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம், அதுக்குத்தான் அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி சொன்னேன். ஏன்னா புதுசா கீதை கேட்க வர்றவங்களுக்கு கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்கலாம். சொல்ல போனா
பிறகு கண்ணை கட்டி காட்ட விட்டது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அஸ்திவாரத்தை நல்லா சரியா பண்றோம். அப்புறம் நான் ஒரு லிங்க் பாம்பன் விளை கீதா கிளாஸ்ங்கிறது மாதிரி ஒரு லிங்க் போட்டிருக்கிறேன் நம்முடைய இந்த குரூப்ல. அந்த குரூப்ல போனீங்கன்னா உங்களுக்கு கூடுதல், நான் இந்த வகுப்புல ரொம்ப சொல்றது மாதிரி யோசனை இல்லை, ஆனா ரொம்ப ஆழமா நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா அங்க கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். அதுல மகாபாரதத்தினுடைய பின்னணி எல்லாம் கூட அங்க வரும். அதெல்லாம் இங்க அதிகமா சொல்ற மாதிரி யோசனை இல்லை. அதனால நீங்க அந்த ரெக்கார்டிங் யூடியூப் லிங்க்ல போய் கேட்டுக்கலாம். இப்போ போன வகுப்புல முடியும் போது நமக்கு ஒரு 2 கேள்வி வந்தது. ஒண்ணு, இந்திரியங்கள் மூலமாக எப்படி நம்ம அறிவை பெறுகிறோம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூடுதலா சொல்லலாம் அப்படிங்கிறது. இன்னொன்னு, கண்ணு நிறத்தை பார்க்காது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான தகவலா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால நம்ம இப்போ நம்முடைய இந்திரியங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத கொஞ்சம் கூடுதலா பார்ப்போம். பொதுவா நம்ம பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம் எல்லாம் சொன்னாலும் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னா எல்லாமே ஸ்ருதி பிரமாணம் தான், சாஸ்திர பிரமாணம் தான், ஆப்த வாக்கியம் தான், ரிஷிகளுடைய வாக்கியம் தான். அல்லது பெரியவங்க வாக்கியம் தான் சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இது என்ன நிறம் அப்படின்னு கேட்டா அன்னைக்கு காவி நிறம்னு சொன்னாங்க. இது காவி நிறம் அப்படிங்கிறது கண்ணு நமக்கு சொல்லாது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய மனசும் சொல்லாது, புத்தியும் சொல்லாது, இந்திரியங்களும் சொல்லாது. இந்த இடத்துல இன்னொரு தகவல், இந்திரியங்களை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு, வெளியே இருக்கக்கூடிய இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள் சொல்றோம். இதுல ஸ்தூலம் சூக்ஷ்மம் எல்லாம் உண்டு. இப்போதைக்கு கண்ணு காது மூக்கு நமக்கு தெரிகிறது, இது ஸ்தூல இந்திரியங்கள். இதை மட்டும் நம்ம வச்சுக்குவோம். இது 5: மெய்வாய் கண் மூக்கு செவி. இது புறக்கரணங்கள் அல்லது வெளி கருவிகள், வெளி இந்திரியங்கள், வெளியே இருக்கிறதுனால அந்த மாதிரி அதுக்கு பேர். நமக்கு உள்ளாடி இந்திரியங்கள் இருக்கு, அத அந்த கரணம். உள்ளாடி இருக்கிறதுனால அந்த கரணம்னு சொல்லுவோம். அதை தான் நாம என்ன பண்றோம்னா நம்முடைய சௌகரியத்துக்கு ஏத்தது மாதிரி அப்பப்ப பிரிச்சுக்கிறோம். அந்த கரணம்ங்கிறது ஒண்ணுதான், ஆனா அதனுடைய வேலையை பொறுத்து, நமக்கு கான்டெக்ஸ்ட பொறுத்து நாம அதை பிரிச்சுக்கிறோம். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இப்படி எல்லாம் பிரிச்சுக்கிறோம். இப்ப முதலா நீங்க ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒரு விஷயத்த முதலா உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கலாம். உலகத்துல யாராலையுமே முதலா ஒரு விஷயத்த பார்க்கும்போது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்க முடியாது. இது முதல்ல பேசிக் ரூல். முதலா பாக்குற ஒரு விஷயத்த அது என்ன விஷயம்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது உங்க மூக்கானாலும் சரி, நாக்கானாலும் சரி, பல்லானாலும் சரி, கண்ணானாலும் சரி, முதலா பாக்குற விஷயத்த உங்களால என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உங்ககிட்ட அது சம்பந்தமான டேட்டா இல்லை. முன் அறிவு இல்லாம உங்களுக்கு ஒரு பொருளை என்ன பொருள்னு ரெக்கக்னைஸ் பண்ண நீங்க பாப்பீங்க, ஆனா என்ன பொருள்னு ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இங்கிலீஷ்ல அது அழகான வார்த்தை காக்னிஷன் இருக்கும், பாப்பீங்க. ரெக்கக்னிஷன் இருக்காது. அது என்னதுன்னு புரிஞ்சு தெரியாது. இப்ப நான் என்ன காட்டினேன் அப்படின்னா ஒரு சின்ன ப்ளூடூத் பட்டன் காட்டினேன். இப்ப நான் சொல்லியாச்சு. இதுக்கு பிறகுதான் உங்களுக்குள்ள அந்த டேட்டா போய் சேருது. இத மாதிரி இது பச்சை, இது சிவப்பு, இது ஆரஞ்சு, காவி, இல்ல இது மனிதன், இது விலங்கு,
இது ஆண், இது பெண், இது இமாம் பசந்து மாம்பழம், இது பங்கனப்பள்ளி மாம்பழம், இது நீல ஒட்டு மாம்பழம், இல்ல இது நம்ம கன்னியாகுமரிக்காரங்களுக்கு இந்த உதாரணம் புரியும். இது செவ்வாழைப்பழம், இது ஏத்தம்பழம், இது மட்டி பழம், எல்லாம் வாழைப்பழம் மட்டும் மத்தவங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் முதல்ல யாராவது சொல்லி தரணும், கத்து தரணும். அதுக்கு பிறகுதான் நம்மால அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இப்ப உங்களுக்கு யாருக்கும் இதுல கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயமும் நம்ம பாக்குறது, கேட்கறது, ருசிக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, அது என்னது அப்படிங்கிற ரெக்கக்னிஷன் நமக்கு யாராவது ஒருத்தர் கத்து கொடுத்தா தான் வரும். அப்ப அம்மா அம்மா சொல்லு அம்மா சொல்லுன்னு பிள்ளைக்கு கத்து கொடுக்கணும். இது அப்பா, இது அப்பான்னு காட்டி கொடுக்கணும். இது அண்ணன், இது அக்கா, இது தங்கச்சி, இது தம்பின்னு சொல்லி கொடுக்கணும். அப்புறம்தான் நமக்கு அவங்கள பார்த்தா இன்னாருன்னு சொல்ல வரும். அப்ப ஒரு விதத்துல நம்முடைய பிரத்யக்ஷத்தின் மூலமாக வருகிற விஷயங்களே கூட அறிவா மாறுறதுக்கு நமக்கு ஒரு பெரியவங்க சப்போர்ட் வேணும். ஆனால் இந்த இடத்துல நிர்மலானந்த்ஜிக்கு ஒரு கேள்வி வந்திருந்தது. நம்ம காது வழியா தானே சாஸ்திரங்களை கேட்கிறோம், அந்த அறிவும் செவி வழியாக வரக்கூடிய அறிவும் ஒண்ணு தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்கனவே இருந்தது. இப்போ அது கொஞ்சம் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். செவி ஒலியத்தான் கேட்கும். என்ன ஒலின்னு அதுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அது மனசுக்கும் தெரியாது, புத்திக்கும் தெரியாது, மூளைக்கும் தெரியாது. அன்லஸ் அண்டில் யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லித்தான். ஒரு தடவை சொல்லி தந்த பிறகு ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் நம்முடைய இந்திரியங்களால. அப்ப இந்திரியங்கள் இப்படித்தான் வேலை செய்யும். இது ஒரு முக்கியமான இது. அடுத்தது, இந்த இந்திரியங்கள் வேலை செய்யறதுல கண்ணை பொறுத்த வரைக்கும் அது ஒளி, ரிஃப்ராக்ஷன், இந்த அடிப்படையில அது வேலை செய்யும். ஒரு பொருள் மேல ஒளி பட்டுதுன்னா அந்த ஒளி பிரதிபலிச்சு கண்ணுக்கு வரணும். கண்ணுல இருந்து அந்த லென்ஸ் வழியா அது விழி திரைக்கு போகணும். இதுல கண்ணுல பிரச்சனை இருக்கக்கூடாது, கேட்ராக்ட் இருக்கக்கூடாது, அந்த லென்ஸ்ல பிரச்சனை இருக்கக்கூடாது, கிளக்கோமா இருக்கக்கூடாது, பிபி, கண்ணுல பிபி இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த விழித்திரை சரியா இருக்கணும், அதுல உள்ள நரம்புகள் எல்லாம் சரியா இருக்கணும். இப்படி எல்லாம் பல கண்டிஷனை தாண்டி அது விழித்திரைக்கு போகுது. ஒளிதான் விழித்திரைக்கு போகுது. அந்த ஒளியில கண்டிப்பாக பல வித்தியாசங்கள் இருக்கும். சிவப்பு ஒளினா ஒரு விதமா இருக்கும், பச்சை ஒளினா ஒரு விதமா இருக்கும், வட்டம்னா ஒரு விதமா இருக்கும், அகலம்னா நீளம்னா ஒரு விதமா இருக்கும். இப்படி போற ஒளிய அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள சயின்ஸ்ல சொல்றதா இருந்தா அது மூளைக்கு அனுப்புது. மூளை அங்க அத டீகோடு பண்ணுது. டீகோடு பண்ணி இதனுடைய கன பரிமாணம் இப்படி, இது இவ்வளவு தூரத்துல இருக்கு, இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இன்ன நிறம், இது இன்ன அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்குது. ஏற்கனவே கொடுத்த டேட்டா இருந்ததுன்னா இது வரைக்கும் ஒருவேளை கண்ணை பண்ணி மூளை இதெல்லாம் சேர்ந்து பண்ணிடும். அதுக்கப்புறம் ஏற்கனவே கொடுத்த டேட்டா இருந்தால் இது இன்ன பொருள், இன்ன நிறம், இன்ன வடிவம்ங்கிறதையும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணும். இந்த டேட்டா மட்டும் போய் சேரும். வடிவம்ங்கிறதெல்லாம், கலருங்கிறதெல்லாம் நம்ம உடைய கற்பனை. உதாரணத்துக்கு தமிழ்ல பச்சைன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல கிரீன்னு சொல்றோம், ஹிந்தியில சம்ஸ்கிருதத்துல ஹரி அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு பச்சை நிறத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்காரங்க மனசுல பச்சைன்னு தோணும், இங்கிலீஷ்காரங்க மனசுல கிரீன்னு தோணும், சம்ஸ்கிருதக்காரங்க மனசுல ஹரின்னு தோணும். ஒவ்வொரு பொருளையும் நாம இப்படித்தான் ரெக்கக்னைஸ் பண்றோம். இனி நம்ம இதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, கண்ணுல இருந்து தகவல் மூளைக்கு போகுது, மூளையில மனசுக்கு போகுது. மனசு இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்குது.
அது உடனே கூடுதல் தகவலுக்காக வேண்டி அதை புத்திக்கு அனுப்புது. புத்தி அத கிடைச்ச டேட்டாவெல்லாம் போய் லைப்ரரியில போய், சித்தம்னு அதுக்கு பேரு, அந்த லைப்ரரியில போய் அங்க இருக்கிற டேட்டாவோட கம்பேர் பண்ணுது. அதிகபட்சம் ஒத்து வரக்கூடிய டேட்டாவை வச்சு இது இன்னவா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. முடிவு பண்ணி அதை மனசுக்கு சொல்லு. அப்ப நாம அதை இன்ன பொருள்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ பிரத்யக்ஷ பிரமாணம் வேலை செய்யறதுக்கு முதல்ல இது இன்னது அப்படிங்கிறது நமக்கு ஃபீடு பண்ணப்பட வேணும். அதுக்கு பிறகு ரெக்கக்னைஸ் பண்ற வேலை அதுக்கு பிறகு நடக்கும். இத வேற விதமாக சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா இப்படி சொன்னால் போதும், இதுவே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கண்ணுக்கு சொன்னேன். கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும். இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, நம்ம நாக்குல வேற வேற இடங்கள்ல வேற வேற சுவைக்கான பட்ஸ் இருக்கு. அந்த இடத்துல அந்த பொருள் படும்போதுதான் அந்த ருசிய மூளை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி மூக்கிலையும் இருக்கலாம், இதே மாதிரி தோலுக்கு. இப்படி நம்முடைய ஒவ்வொரு இந்திரியங்களும் வெளியே இருந்து சூடு, வெப்பம், ஒளி, ஒலி, மனம், ருசி, இந்த மாதிரி விஷயங்களை தான் அது கிரகிக்குது. மேற்கொண்டு அதை புரிஞ்சுக்கிற ப்ராசஸ் நமக்கு உள்ளாடிதான் நடக்குது. நவீன இதுல சொன்னா மூளைன்னு சொல்லலாமா இருக்கலாம். நம்ம வேதாந்தத்துல இதை அந்தகரணம், அங்கதான் இந்த வேலை நடக்குது. இனி இந்த கண்ணு அப்படிங்கிறது ஜடம், அதாவது அதுக்குன்னு அறிவு கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மூளைக்கும் அறிவு கிடையாது, அல்லது அந்தகரணத்துக்கும் அறிவு கிடையாது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதுக்கும் அறிவு கிடையாது. இதுக்கு எல்லாம் பின்னாடி ஒரு ஆள் இருக்கார், அதாவது நம்ம இருக்கோம். நமக்குத்தான் அறிவு உண்டு. யாரு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இவைகளெல்லாம் கொடுக்கிற டேட்டாவை புரிஞ்சுக்கிறாரோ, இந்த டேட்டாவை அனலைஸ் பண்றாரோ, அல்லது டேட்டாவை பகிர்ந்து கொடுக்கிறாரோ, இந்த வேலை மொத்தமும் பண்றது யாரோ அந்த பிரமாதா, அறிகிறவரை தான் நாம நான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ உலகத்துல அறிவுள்ள வஸ்து, சைத்தன்யம் அப்படிங்கிறது ஒரு ஆள், அது நாம. மீதி எல்லாமே ஜடம்தான். அவைகள் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுது, ஆனா அறிஞ்சுக்கிறது நாம தான். இதுல பாத்தீங்கன்னா ஆப்சன்ட் மைண்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எல்லா இந்திரியங்களும் வேலை செய்யும். ஆப்சன்ட் மைண்டா இருந்தா நமக்கு தகவல் தெரியாது. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் போயிருப்பாரு, நமக்கு ஆப்சன்ட் மைண்டா இருந்தா அது போனதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். கிளாஸ்ல வகுப்பு கேட்டுட்டு இருப்போம், வகுப்பு போயிட்டே இருக்கும்போது இடையில கொஞ்சத்தை கோட்டை விட்டுருவோம். ஏன்னா மனசு அந்த நேரத்துல வேற எங்கேயோ போயிடும். அப்போ நம்முடைய உடல் ஒரு கருவி. இந்த உலகம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி. இதுல எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் நாம. அதத்தான் நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். நான் தமிழ்ல சொல்லலாம், தப்பு இல்லை.
ஆனா நம்ம ஏற்கனவே தமிழ்ல வந்து நான்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. இவ்வளவு உயரம், இன்ன நிறம், இன்ன படிச்சிருக்கோம், இன்னாருக்கு பிள்ளை, இன்னாருக்கு அம்மா அப்பா, இந்த மாதிரி ஒரு ஐடியா நமக்கு இருக்கிறதுனால அதை தமிழ் ஆக்கி நான் சொல்லும் போது கன்ஃபியூஷன் வரலாம். அதனால ஆத்மான்னு சொன்னா ஒரு சேஃப்டி. ஆனா ஆத்மான்னு சொல்லும் போது அது என்னதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க போல இருக்கு, நம்மளை பத்தி போல இல்ல போல, அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வரலாம். அப்போ இந்த இந்திரிய அந்த கரணம் அப்படின்னாலே கருவி அப்படின்னு அர்த்தம். கத்திரி இருக்குது, கத்தி இருக்குது, ஓரல், அம்மி, ஆட்டோரல், இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு மனுஷன் பயன்படுத்துற கருவிகள். இது எல்லாமே நாம இல்ல, இது எல்லாமே ஜடம், அறிவு இல்ல. இந்த இடத்துல அறிவு உள்ளது, அறிவு இல்லாதது, அதாவது அறிவு ஜடம். இது பத்தி நமக்கு கொஞ்சம் கூடுதல் விவரங்கள் பார்க்கணும். ஜடம் அப்படிங்கிற வஸ்து, அறிவில்லாத வஸ்து உலகத்துல இருக்கிறது நமக்கு கடவுள் கொடுத்த வரம். இல்லைன்னா இப்ப நாம சேர்ல உட்கார்ந்து இருக்கோம்னு வச்சுக்கிடுவோம். இந்த செயருக்கு வந்து மனசு இருக்கு, புத்தி இருக்கு, அறிவு இருக்குன்னு வச்சுக்குவோம். அது என்ன சொல்லும்? எருவ மாடு மாதிரி இருக்கா, கொஞ்சம் கூட ஒரு இறக்கமே இல்லை, எவ்வளவு கனவா இருக்கு, புத்தி போ அப்படின்னு தவிர தள்ளி விட்டுரும். நம்ம பிளேட்ல சாப்பாடு இருக்கு, பிளேட்டுக்கு நம்மள மாதிரி அறிவெல்லாம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இட்லி எல்லாம் ருசியா இருக்கு அப்படின்னு அதுவே சாப்பிட்டுரும், நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி உலகத்துல புத்தி இல்லாத ஜடம் இருக்கிறதுனால நமக்கு பெரிய உபயோகம். அவைகளை நம்ம கருவியாக பயன்படுத்த முடியும். நம்ம உடம்பும் நமக்கு அதுல ஒரு கருவி. அதனால சைத்தன்யம் அல்லது அறிவு உள்ள பொருள் நாம. இதை நம்ம இன்னொரு விதமாகவும் பிறகு பார்க்கணும், இப்போதைக்கு சொல்லி மட்டும் வைக்கிறேன். நாம வந்து ஆத்மா, நம்மளை தவிர என்னென்ன இருக்குதோ இதெல்லாம் அனாத்மா. ஆத்மா இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அனாத்மானா ஆத்மா இல்லாதது, ஆப்போசிட், ஆத்மாவுக்கு ஆப்போசிட். பொதுவா நம்ம பிரத்யக்ஷம் மூலமாக, நம்முடைய இந்திரியங்கள் மூலமாக அறியக்கூடிய எல்லாமே அனாத்மாவை பத்தி தான் அறியும். நம்ம இட்லியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஜேசாஸ் இசையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, மல்லிகை மனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, எல்லாமே நம்ம இல்லாத இன்னொரு விஷயம், நமக்கு அந்நியமான ஒரு விஷயம், அனாத்மாவை பத்தி தான் தெரிஞ்சுக்கிறோம். நாம தெரிஞ்சுக்கிறது எல்லாம் நாம இல்ல, தெரிஞ்சுக்கிறவன் தான் நாம. இது ஒரு விஷயம், நாம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் நமக்கு பகவத்கீதை படிக்கிறதுல ஒரு ப்ராசஸ். இதுல எல்லாம் நமக்கு போக போக கிளாரிட்டி, தெளிவு வரும். இப்போதைக்கு ஒன்னும் கவலைப்படாதீங்க. அப்போ எது எது நாம பாக்குறோமோ அதெல்லாம் நாம இல்ல, பார்க்கிறவன் யாரோ அது மட்டும்தான் நாம. பொதுவா பகவத்கீதைய படிக்கும்போது ஒவ்வொருத்தர் பகவத்கீதையை படிச்சுட்டு ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் சொல்லலாம். அப்படி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பெரியவங்க சில ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஏற்பாடுகளை தெரிஞ்சுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, பகவத்கீதை படிச்சுட்டு அவங்க சௌரியத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். யானையை கண்ட குருடன் போல அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லலாம். யானையினுடைய கால தடவனே அது தூணு மாதிரி இருந்ததும்பா, வாழை தடவனவே அது கயிறு மாதிரி இருந்ததும்பா, செவிய தடவனவே அது சொலவு மாதிரி முறை மாதிரி இருந்ததும்பா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. அது மாதிரி பகவத்கீதைய அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் பிடுங்கி படிச்சோம் அப்படின்னா அது நமக்கு வேற வேற அர்த்தம் தரலாம். நம்ம அதை கான்டெக்ஸ்டுவலா அர்த்தம் பண்ணா அந்த குழப்பம் வராது. திருமூல திருமந்திரத்துல இப்படி ஒரு பாடல் இருக்கு. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுந்தவாறே.
இதே ஒரு கருத்து அந்தேனைவ நீயமானா யதாந்தாக அப்படின்னு கட்டோபனிஷத்துலயும் வருது. குருடனால வழிகாட்டப்பட்டவங்க சரியான வழிக்கு போய் சேர மாட்டாங்க, அது மாதிரி அப்படின்னு. அதனால நமக்கு பெரியவங்க காட்டின வழியில, பரம்பரையா வந்த வழியில நாம பகவத்கீதை பார்க்கிறோம். அதனால எடுத்தன் கவிழ்த்தன் எல்லாம் விஷயங்களை பார்க்க மாட்டோம். ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போவோம். அதனால பகவத்கீதை ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லலையே, அதுக்கு அர்த்தம் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் ஒரு இது வேண்டாம். இப்போ நம்முடைய கண்ணு அப்படிங்கிறது, பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது குறைபாடு உள்ளது நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு வகுப்பா பார்த்துட்டு இருக்கோம். முதல் வகுப்புல இருந்து ஆரம்பிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ கண்ணு நீல வானத்தை காட்டுது. நீல வானம்ங்கிறது உண்மையா? ஆனா கண்ணு காட்டுது. சீனா சட்டியை கவுத்து வச்சது மாதிரி வானம் இருக்குன்னு நினைக்கிறோம். அது உண்மையா? இல்ல. வானம் மாசுபட்டுட்டது, ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அப்படி ஒரு பொல்யூஷன் வானத்துக்கு நடக்குதா அப்படின்னா இல்ல. அது மாதிரி சூரிய உதயம் பார்க்கிறோம். உண்மையிலேயே சூரியன் உதிக்குதா அப்படின்னா அதுக்கு அறிவியல் இல்லைன்னு சொல்லுது. ஒரு கண்ணாடி பாட்டில்ல அல்லது கப்புல தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு குச்சியை போட்டா, பென்சிலை போட்டா அந்த பென்சில் உடைஞ்சது மாதிரி அல்லது வளைஞ்சது மாதிரி தெரியும். அது உண்மையா? இல்ல. குளத்திலேயோ ஆத்துலயோ நாம துணி துவைக்கிறோம் அப்படின்னா, நாம ஒரு தடவை துணியை அடிச்சா நமக்கு இன்னும் ஒரு சத்தமோ அல்லது பல சத்தமோ கேட்கும். அந்த சத்தங்கள் உண்மையா அப்படின்னா இல்ல. கண்ணாடி டம்ளர் அல்லது இப்ப புதுசா வேற ஒரு டம்ளர் கூட வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுல சுட சுட காஃபியோ பாலோ தேயிலையோ விட்டுட்டு நாம குடிக்கிறோம். நமக்கு கை சுடல, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற காஃபி சுடுதா இல்லையா? சுடுது. அது மாதிரி சில பேருக்கு, சைவக்காரங்களுக்கு சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம், அசைவக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை. இறைச்சி சாப்பிடணும் அல்லது இறைச்சி மாதிரி எதையாவது சாப்பிடணும்னு ஆசை வந்ததுன்னா, மீல் மேக்கர் சோயா சங்க் அதையோ அல்லது கறி சக்கைன்னு சொல்லுவாங்க, அதையோ கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுக்கு இறைச்சி மாதிரி இருக்கும், ஆனா அது இறைச்சியா அப்படின்னா இல்ல. யாராவது மல்லிகை சென்ட் அடிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா நமக்கு நல்ல மல்லிகை வாசனை வரும். ஆனா அது மல்லிகையில இருந்து வந்த வாசனையா அப்படின்னா இல்ல. நம்முடைய 5 இந்திரியங்களுமே நம்மளை ஏமாத்தலாம், ஏமாத்தும்னு சொல்ல மாட்டேன், அல்லது அந்த இந்திரியங்கள் மூலமாக வரக்கூடிய டேட்டாவை நாம சப்ஜெக்டிவா பாக்குறதுனால மிஸ்இன்டர்பிரட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நான் பாக்குறேன் இதுதான் சரி, நான் கேட்கிறேன் இதுதான் சரி அப்படிங்கிறது மாதிரி நாம நினைக்க கூடாது. இது முதல் வகுப்புலயே, நான் 2வது வகுப்புலயே சொன்னது. நான் இப்படி நினைக்கிறேன், சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். நான் இப்படி பாக்குறேன், சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். நான் இப்படி கேட்டேன், சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். இந்த ஒரு கிளாஸ் சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நாம எப்பவுமே நம்முடைய அறிவோட சேர்த்துக்கிட்டா அது நம்மள ஆப்ஜெக்டிவா மாத்தும். பிறகு உண்மை வேற விதமாக வரும்போது நம்ம அதை ஏத்துக்கிறதுக்கு நம்முடைய மனசு தயாரா இருக்கும். இல்லைன்னா மனசு மேற்கொண்டு உண்மை வரும்போது அதை ஏத்துறது தயார் இல்லாம மூடின மனசா மாறிடும். இனி நம்ம வகுப்பு பத்தி ஒரு அபிப்பிராயம் வந்தது. இனிமேல் நம்ம கிட்டத்தட்ட வகுப்பை முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். உங்கள்கிட்ட இருந்து கேள்வி இருந்தா கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நான் சொல்லிடுறேன்.
சம்ஸ்கிருத வார்த்தைகள் அதிகம் வருது அப்படிங்கிறது மாதிரி ஒரு அபிப்பிராயம். இனி வேற யாருக்கு என்னென்ன அபிப்பிராயம் இருக்குன்னு யாரும் சொல்லல, இருந்தாலும் அதை நானே சொல்றேன். அதாவது எந்த ஒரு விஷயமும் நாம கத்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அது புதுசா இருக்கும். நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி இது சிவப்பு, இது பச்சை, இது அம்மா, இது அப்பா, இதெல்லாம் நம்ம ஈஸியா படிக்கல. சின்ன குழந்தையில இருந்து திருப்பி 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 நமக்கு சொல்லப்பட்டு நாம கத்துக்கிட்ட விஷயங்கள். அதே மாதிரி நாம பேசுற பாஷை, இதுவும் நாம கத்துக்கிட்ட விஷயம், நம்ம கூடவே பிறந்த விஷயம் கிடையாது. இதுக்கு டெர்மினாலஜி அல்லது டெக்னிக்கல் டேர்ம் அல்லது ஜார்கன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல கலை சொற்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு துறைக்கும் அந்த துறைக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும். இப்ப நிற உலகத்துல சிவப்பு, பச்சை, ரோஸ் இப்படி எல்லாம் இருக்கும். இதே மாதிரி ருசி உலகத்துல இனிப்பு, புளிப்பு, கசப்பு அப்படி இருக்கும். இதே மாதிரி மெடிக்கல்ல அவங்களுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும். என்ஜினியரிங்ல அவங்களுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும். கம்ப்யூட்டர்ல அவங்களுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும். ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் அந்த ஃபீல்டுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும். சில சமயங்கள்ல நாம பயன்படுத்துற வார்த்தைகளையே அவங்க வேற அர்த்தத்துல பயன்படுத்தவும் செய்வாங்க. இதே மாதிரி ஆன்மீகத்துக்கும் சில வார்த்தைகள் இருக்கு. அது நம்ம முதல் தடவையா கேட்கும் போது எப்படி அந்தந்த துறைகள்ல அந்தந்த வார்த்தைகளை முதல் தடவையா கேட்கும் போது சில சிரமங்கள் இருந்ததோ அதே மாதிரி ஒரு சிரமங்கள் நமக்கு இருக்கும். ஆத்மா, இந்திரியங்கள் இதெல்லாம் கேட்கும் போது ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்கலாம். ஆனா நாம இது திருப்பி திருப்பி இந்த விஷயங்களை பார்க்க போறோம், பேச போறோம். அதனால உங்களுக்கு நாள் பட இதுக்கு நீங்க பழகிடுவீங்க. உங்களுக்கு இது சகஜமாக புரிகிறது மாதிரி மாறிடும். அதனால இது இந்த துறைக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும், அதை நம்ம பழக வேண்டியிருக்கும். ஏற்கனவே யார் யார் இதுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறாங்களோ, ஏற்கனவே இந்த துறையில இருக்காங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. புதுசா இருக்கிறவங்களுக்கு இதுல சில சிரமங்கள் இருக்கலாம். அது புரிந்து கொள்ளக்கூடியது. அதனால யாரும் மனசு ஒடிஞ்சிரோ தளர்ந்துரோ வேண்டாம். உங்க கஷ்டம் உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நாங்களும் இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கிறதுனால எங்களுக்கு இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும். அப்புறம் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். தம்பிஜி, பகவத்கீதா அவுட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம பேசணும். இப்போ நிறைய இடத்துல பார்த்ததும் படிச்சதும் ஒரு 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 வசனம் இருக்கு, மோஸ்ட்லி எல்லாரும் கேட்டிருப்பாங்க. நடந்ததெல்லாம் நல்லதுக்கே, நடக்கக்கூடியது நல்லதுக்கே, நடக்க போறதும் நல்லதுக்கே அப்படின்னு பகவத்கீதான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சர்ப்ரைசிங்லி ஒரு இடத்துல நான் படிச்சது என்னன்னா, அப்படி ஒரு வசனம் பகவத்கீதை கிடையவே கிடையாது அப்படின்னு படிச்சேன். அப்ப அது இதோட உண்மை என்ன? ஒரு ஆள் பகவத்கீதையுடைய ரசிகர் ஒரு ஆள் வீட்டுல போய் காலையில கோழி கூற வரைக்கும் நான் பேசியிருக்கேன். ஆனா அவரு அதுக்கு கன்வின்ஸ் ஆகல. ஆனா உண்மையில்தான் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் கூட இந்த அர்த்தத்துல கிடையாது. இது ஒரு விதமான கவுன்சிலிங் மாதிரி. கவுன்சிலிங்ல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்திங்கான சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படித்தான் நடக்கும், கொஞ்ச நாள் போனா சரியாயிரும், நீங்க பொறுத்துக்குங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் அது ஒரு வேதாந்தத்தினுடைய எசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல கவுன்சிலிங்குடைய டெக்னாலஜின்னு சொல்லலாம். அவ்வளவுதானே தவிர டைரக்டாக நேரடியாக பகவத்கீதையில எந்த ஒரு ஸ்லோகமும் இந்த மாதிரி அர்த்தங்கள் தரக்கூடியது கிடையாது. அதனால நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வெள்ளிமலையில இருக்கும்போது பகவத்கீதையினுடைய சாரம்னு போட்டு அர்த்தம் போட்டு அந்த ஸ்லோக நம்பரும் போட்டு ஒரு இது தயார் பண்ணோம். உண்மையான கீதாச்சாரம் அப்படிங்கிற தலைப்புல நாம ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணோம். பகவத்கீதையினுடைய சாராம்சமாக வரக்கூடிய சில ஸ்லோகங்களை தொகுத்து அதுல போட்டிருந்தோம்.
இது பகவத்கீதைக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. வேதத்தினுடைய சாரம் சொல்லிக்கிட்டா அதுவும் சரிதான், இல்ல வேதாந்தத்தினுடைய சாரம் சொல்லிக்கிட்டா அதுவும் சரிதான், தேவாரத்துடைய சாரம் சொல்லிக்கிட்டா அதுவும் சரிதான். எதுக்கு வேணாலும் அது போட்டுக்கலாம். கீதா சாரம்ங்கிறது தலைப்பு மட்டுமே அதுக்கு பொருந்தும் சொல்ல முடியாது. ஆனா நமக்கு கீதை தெரியாது. இந்து சமுதாயத்தினுடைய முக்கியமான பிரச்சனை இது. நம்முடைய அறியாமைய நிறைய பேர் முதலாக்குறாங்க. அதுல இவங்களும் ஒண்ணு. மனதை சாந்தப்படுத்தும் கருத்துக்கள் தலைப்பு போடலாம். ஆனா அவங்க ஏன் கீதா சாரம்னு போடுறாங்கன்னு தெரியல. டெக்னிக்கலா நாம பார்த்தா, நான் உங்களுக்கு இன்னைக்கு சொன்னேன், ஒரு நூலினுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம சில ஸ்கேல் வச்சிருக்கிறோம். அந்த நூல்ல முதல்ல இன்ட்ரோடக்ஷன் எதை பண்றாங்க, முடிக்கும் போது எதை சொல்றாங்க, இடையில எதை ரிப்பீட் பண்றாங்க, எதை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்றாங்க, இந்த மாதிரி சில ஸ்கேல் வச்சிருக்கிறோம். ஒரு 6 விதமான விஷயங்கள் வச்சிருக்கிறோம். இதுதான் ஒரு நூலினுடைய எசன்ஸ், உட்கிடக்கை, தாற்பயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவக்கூடிய ஸ்கேல். அந்த அடிப்படையில பார்த்தா பகவத்கீதை கவலை இல்லாம வாழக்கூடிய விஷயத்தை பத்தி பேசுது. அதுக்கு அர்ஜுனனுக்கு என்ன வழி சொல்லுதுன்னா, சொதர்மத்தை கடைபிடின்னு சொல்லுது. அப்ப சொதர்மத்தை கடைபிடின்னு சொன்னா அது பகவத்கீதையுடைய சாரம். கவலை இல்லாம இருன்னு சொன்னாலும் அது பகவத்கீதையுடைய சாரம் தான். அதுக்கு கவலை இல்லாம இருக்கிறதுக்கு நீ பகவான சரணாகதி அடைன்னு சொல்லுது. அது கூட பகவத்கீதையுடைய சாரம்னு சொல்லலாம். உன்னுடைய விவேகானந்த சுவாமி கிளைபியம் ஆஸ்மகம பார்த்த அப்படிங்கறத சொல்றாரு. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சர்வதர்மான் பரித்தியஜ்ய சொல்றாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியது. ஆனா எது நடந்ததோ, ஒரு பேசிக் காமன் சென்ஸ், நீங்க தான் அர்ஜுனன், நான் தான் கிருஷ்ணன், போர்க்களத்துல நிக்கிறீங்க, சண்டை போட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு சொல்றேன். நீங்க ஏற்கனவே நான் இல்லை அம்மையும் கீழே போட்டுதான் இருக்கீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? நான் சாமியாரா போறேன்னாக்கா சொல்லிட்டு இருக்கிறான் அந்த உபதேசம் தொடங்குறதுக்கு முன்னாடி. குரு நகத்வாகி மகானுபாவான் ஷேயோ போக்தும் பைக்ஷம் அபீக லோகே. நான் பிச்சை எடுத்து வேணாலும் வாழ்ந்துருவேங்கிறான். பிச்சை எடுக்கிறது அர்ஜுனனுக்கு ஆகாத காரியம். அவன் கிரகஸ்தன். அப்ப அவன் அடுத்து பிக்ஷை எடுக்கிறேன்னு சொல்றான்னு அர்த்தம், நான் இனி சன்னியாசியா போக போறேன்னு சொல்றான்னு அர்த்தம். ஆசிரம தர்மப்படி அடுத்த ஆசிரமம் அவன் போகக்கூடியது சன்னியாசம் தான். அங்க மட்டும் தான் பிக்ஷை எடுக்க முடியும். அப்ப நான் பிக்ஷை எடுக்கிறேன்னு அவன் சொல்றான்னா நான் சாமியாரா போறேன்னு சொல்லான்னு அர்த்தம். குருக்ஷேத்திரம் இருந்து ரிஷிகேஷ் பக்கம்தான். ஆனா அர்ஜுனன் ரிஷிகேசத்துக்கு போகல, சாமியார் ஆகல. பகவத்கீதை உபதேசத்தை கேட்டுக்கிட்டு அவன் என்ன சொன்னான்னா, கதோஸ்மி, என்னுடைய சந்தேகம் எல்லாம் ஒழிந்தது, என்னுடைய மயக்கம் தெளிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டான். அப்ப எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. துரியோதன உனக்கு நாட்டெல்லாம் லவட்டிக்கிட்டான், நல்லதுதான். அப்ப எதுக்கு சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு தானே ஒரு ஆள் வர முடியும். எது நடந்தாலும் நல்லது கிடையாது, தர்மமாக நடந்தா மட்டும்தான் நல்லது. அது மாதிரி இந்த உலகத்துல ஒரு இல்லறத்தானாக இருக்கிறவன் அவனுடைய கடமைகள் வேற. அவன் சாமியார் மாதிரி நடக்கக்கூடாது. பாரத நாட்டினுடைய சாபக்கேடு, நம்ம நாட்டு பிரதம மந்திரிகள் எல்லாம் சாமியாரா வந்து வச்சிருக்காங்க. ஒருத்தனும் ஆம்பளை கிடையாது. நாட்டுக்கு பிரச்சனைகள் வந்த போது அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறாத ஆட்கள் தான் நமக்கு இது வரைக்கும் வந்திருக்காங்க. நான் எல்லையை தாண்டி போக மாட்டேன், நான் இங்க இருந்துகிட்டே ராக்கெட் விடுவேன். 70 வருஷமா இது 75 வருஷம் இதை தானே சொல்லிட்டு இருக்கீங்க. சோத்துல உப்பு போட்டு தின்றதா இருந்தா பாகிஸ்தானை என்னைக்கே சொல்லி முடிச்சிருக்கணும். அதோட இந்தியாவும் நிம்மதியா இருக்கும், பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்களும் நிம்மதியா இருந்திருப்பாங்க, உலகமும் நிம்மதியா இருந்திருக்கும். அதனால கையால் ஆகிறவங்களுடைய பேச்சுக்கள் நிறைய அர்ஜுனன் பேசுறான். 1வது அத்தியாயம் முழுக்காதான் இத மாதிரிப்பட்ட தத்துவம் தான் 1வது அத்தியாயம் முழுக்க. அதெல்லாம் தப்புன்னு சொன்னது தான் 2வது அத்தியாயம் முதல் கிருஷ்ணனுடைய உபதேசம். அர்ஜுனன், 1 வேளை வாய்ப்பு இருந்தா நம்ம 1வது அத்தியாயத்துல அதெல்லாம் பார்ப்போம். 1வது அத்தியாயத்துல 1வது அத்தியாயம் முதல் கிருஷ்ணனுடைய உபதேசம். அர்ஜுனன் ஒருவேளை வாய்ப்பு இருந்தா நம்ம 1வது அத்தியாயத்துல அதெல்லாம் பார்ப்போம். 1வது அத்தியாயத்துல 1வது அத்தியாயம் முதல் கிருஷ்ணனுடைய உபதேசம்.
அதனால அந்த கீதாசாரம் உண்மையான கீதாசாரம் இல்ல. அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் சொன்னது ததோவா பிராப்சியசி சொர்க்கம் ஜித்வாவா போக்ஷசே மஹிம். செத்து போனா சொர்க்கத்துக்கு போற, ஏன்னா யுத்தம் பண்ணி வீர மரணம் அடைஞ்சிருக்கிற, அதனால உனக்கு சொர்க்கம். ஜெயிச்சேனா இந்த உலகம் உனக்கு கிடைக்கும், உன்னுடைய அரசாட்சி உனக்கு கிடைக்கும். அதனால நீ யுத்தம் பண்ணு, தஸ்மாத் யுத்தாய யுஜ்யஸ்வ. இதுதான் கிருஷ்ணன் சொன்னது. கிருஷ்ணனுடைய நோக்கம் அதுதான். அர்ஜுனனை தன்னுடைய கடமையை செய்ய வைக்குது. அவன் ஒரு சத்திரியன், இல்லறத்தான். அப்படிப்பட்ட ஒருத்தன் என்ன செய்யணுமோ அந்த தர்மத்தை உபதேசிச்சதுதான் பகவத்கீதை. ஆனா இந்த இது அப்படி இல்லை. துரதிருஷ்டவசமா அது ரொம்ப பிரபலமாயிட்டுது. அதை ஒழிக்கிறதுக்கு நாம கொஞ்சம் போட்டோம். நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அவங்க வீட்டு கல்யாண லெட்டர்ல அடிச்சவங்க உண்டு, கலண்டர் போட்டவங்க உண்டு. அப்படின்னு நாம சில முயற்சிகள் பண்ணணும். ஒரு 2000 அந்த மாதிரி சமயங்கள்ல அது எந்த அளவுக்கு சமுதாயத்துல போய் ரீச் ஆச்சுது, சமுதாயம் எந்த அளவுக்கு திருந்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. வேற ஏதாவது கேள்வி? ஹரிஓம் சாமிஜி. சொல்லுங்க. அந்த நாம் இருக்குல்ல, மனசா புத்தியா சித்தமா அகங்காரமா சுவாமிஜி? சொல்லி முடிச்சிட்டீங்களா? நீங்க கேட்க வந்தது எனக்கு புரியல. கேக்குறியா? சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. இந்த நான்ங்கிற இருக்கு, ஆத்மா நான்ங்கிறது இருக்குல்ல சுவாமிஜி? ஆமா. மனசு புத்தி சித்தம் அகங்காரம் அந்த காரணங்கள், இது எப்படி நாம்ங்கிறது நான் ஆகும்? இல்ல, நாம படிக்க போற பாடம் என்னன்னா, பகவத்கீதை நமக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, முக்கியமா 2வது அத்தியாயம் நாம பார்க்க போறது. நாம சாதாரணமா ஒரு தப்பு அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம். நான் இந்த உடம்புன்னு தப்பு அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம், நான் பிராணன்னு தப்பு அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம், நான் மனசுன்னு தப்பு அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம், நான் புத்தின்னு தப்பு அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம், நாம் இன்பம் சுகம் அப்படின்னு தப்பு அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்ங்கிற வார்த்தையில இத உபநிஷத்துல வருது. இது எல்லாம் நீ இல்ல, இதையெல்லாம் கடந்து இருக்கிற ஒருத்தன் தான் நீ அப்படின்னு சொல்றத புரிய வைக்க முயற்சி பண்றதுதான் பகவத்கீதை அல்லது வேதாந்தம். அது மாதிரி சில பேரு முழிச்சிருக்கிற நான் நினைக்கிறவங்க வந்து, கனவுல இருக்கிற நான், தூக்கத்துல இருக்கிற நான், இந்த 3மே இல்லை, இதையெல்லாம் தாண்டி இருக்கிற ஆள் தான் நீ, இந்த 3லயும் இருந்து இதையும் தாண்டி இருக்கிறவன் நீ அப்படின்னு சொல்றதுதான் மாண்டூக்கிய உபனிஷத் மாதிரி இடங்கள்ல. இது அவஸ்தாத்ரய பிரக்கிரியா சொல்லுவாங்க, பஞ்சகோஷ பிரக்கிரியா சொல்லுவாங்க. இப்படி நம்ம வேற வேற மெத்தடாலஜி வச்சிருக்கிறோம். இப்படி வேற வேற மெத்தடாலஜி மூலமா நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்ல முயற்சி பண்ணுதுன்னா, நம்முடைய அறிவு கண்ணை திறக்க முயற்சி பண்ணுது. இதெல்லாம் நான் இல்ல, இதெல்லாம் தாண்டி இருக்கிற நான், இதுக்கெல்லாம் உள்ள இருக்கிற நான், இதையெல்லாம் ஆபரேட் பண்ற நான், இதெல்லாம் யூஸ் பண்ற நான், இதெல்லாம் பயன்படுத்துற நான் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு புரிய வைக்கும். இது திருப்பி திருப்பி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்தெல்லாம் நாம விடுபடுவோம். நமக்கு கிடைக்க அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கத்துக்கு காரணம் இதுல எல்லாம் நமக்கு பற்றுதல் இருக்கு. இதெல்லாம் நம்ம நான் நினைச்சு வச்சிருக்கிறோம். அதனால என்ன ஆகுது, பகல்காமல யாரும் செத்தா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நம்முடைய உறவினர்கள்ல யாராவது இறந்து போனா நமக்கு துக்கம் வருது. யாருக்கோ ஏதாவது இழப்பு வந்தா நமக்கு கவலை இல்லை. ஆனா நம்முடையது நாம நினைக்கக்கூடிய ஒரு பொருள்ல இழப்பு வந்ததுன்னா நமக்கு துன்பம் வருது. அப்ப இந்த துன்பம் அப்படிங்கிறது நம்முடைய பற்றுதல்னாலதான் வருது. எது எதை நாம நான் நினைக்கிறோமோ அல்லது என்னுடையதுன்னு நினைக்கிறோமோ, அகங்காரம் மமகாரம், இந்த ரெண்டும் தான் நமக்கு துன்பத்தை தரக்கூடியது. அப்ப துன்பத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா, துன்பம் இல்லாத வாழ்வுக்கு வழி நான், என்னுடையது, இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆள் நான். அது ரெண்டும் நான் இல்லை, அது ஒரு தற்காலிகமான எனக்கு கிடைச்ச ஒரு இது. உதாரணத்துக்கு இந்த உடம்பு அப்படின்னா இது எனக்கு தற்காலிகமா கிடைச்சது. போன வகுப்புலையும் சொன்னேன், இந்த வகுப்புல அந்த ஸ்லோகத்தையும் சொன்னேன்.
தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா அப்படிங்கிற ஸ்லோகம். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போதும் நான் சொல்றோம், இளமையா இருக்கும் போது நான் சொல்றோம், முதுமையா இருக்கும் போது நான் சொல்றோம். நான் மாறல. ஆனா எதை நான் சொல்றோமோ அந்த உடம்பு மாறிக்கிட்டுலாம் இருக்கு. அப்ப அந்த உடம்பு நான் இல்லையே, மாறாத நான் ஒரு ஆள் இருக்கோமே. அந்த மாறாத நானை கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய டாஸ்க். நமக்கு சாஸ்திரம் கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க், வேலை. அதை நம்ம முதல்ல கேட்கணும், விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும். நம்முடைய புத்தி ஏத்துக்கிட விடாது. அதை மனனம் மூலமாக அந்த குழப்பங்களை எல்லாம் நீக்கணும். இந்த ரெண்டும் நடந்த பிறகு மூணாவதா இதை நாம தியானம் பண்ணணும். நிதித்தியாசனம்னு அதுக்கு பேரு. ஏன்னா நமக்கு பல ஜென்ம பழக்கம் இருக்கு. அதனால இந்த தெரிஞ்சிருந்தா கூட அது நடைமுறையில வராது. அது நடைமுறையில வர வைக்கிறதுக்கு நிதித்தியாசனம், தியானம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியும் இருக்கு. இதுக்கு பிறகுதான் நமக்கு இந்த ஞானம் கைவரும். உடுக்கை இழந்தவன் கை போல அப்பதான் அது உதவும். அப்படி இல்லைன்னா அது உதவாது. அது ஒரு ப்ராசஸ். அதுதான் வேதாந்தம். அதுதான் பகவத்கீதை, உபனிஷத்து, இந்த மாதிரி சாஸ்திரங்களை படிக்கிறது நமக்கு தரக்கூடிய பிரயோஜனம். நானை கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுங்களேன், ரமண மகரிஷி பாஷையில சொல்றதா இருந்தா, நான் யார் அதை கண்டுபிடி அப்படிங்கிறது நமக்கு டாஸ்க். நம்ம அங்கங்கேயா நம்மளை ஒட்டி ஒட்டி வச்சுக்கிட்டு பல விஷயங்கள்ல பற்றுதல் வச்சுக்கிட்டு துன்பப்படுறோம். அற்றது பற்றனில் உற்றது வீடு. பற்று போச்சுதுன்னா நிம்மதி வந்துடும். சுவாமிஜி, இந்த மனனம் செய்யறதுக்கான வழிமுறைகள். மனனம் அப்படிங்கிறது அர்த்தம் கொஞ்சம் வேற. ஸ்ரவணம் அப்படிங்கிறது சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னு சந்தேகம் இல்லாம புரிஞ்சுக்கிறது ஸ்ரவணம். சாஸ்திரம் சொல்லிட்டுது, நான் தான் ஆத்மா, நான் தான் கடவுள், நான் தெய்வீகமானவன், இந்த உடம்புக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, இந்த மனசுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, அதெல்லாம் எனக்கு தற்காலிகமா வந்தது அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லிட்டுது. ஆனா என் மனசு அதை ஏத்துக்கிடாது. அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அந்த குழப்பத்தை தீர்க்கிறது, அல்லது யாராவது நம்ம கிட்ட குட்டையை குழப்பறதுக்கு கேள்வி கேட்பாங்க, அது நம்ம படிச்சிருப்போம், அடுத்தவங்க கேள்வி கேட்டோம்னா குழப்பம் வந்துடும். அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு தான் மனனம்னு பேரு. நான் நினைக்கிறேன் நீங்க கேட்கறது மூணாவது விஷயம், நிதித்தியாசனம் அப்படிங்கிறது. அது முதல்ல நமக்கு ஸ்ரவணத்தை கடக்கணும், அப்புறம் மனனத்தை கடக்கணும், அதுக்கு பிறகுதான் அந்த ஸ்டெப்புக்கு போக முடியும். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் எல்லாம் கடந்தா தான் சமாதி வரும். அதே மாதிரி சில படிகளை கடந்தால்தான், மொட்டை மாடிக்கு போனோம்னா ஒவ்வொரு படியா கடக்கணுமே, அதுல படியை கடந்த பிறகுதான் அதுக்கு போக முடியும். ஆனா என்ன கேட்கறீங்களோ, உதாரணத்துக்கு இந்த வகுப்புல கேட்கறீங்க, ஒரு வாரம் இந்த ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி கங்கையில குளிக்க போனானா, அவனுடைய பாவம் எல்லாம் கங்கை கரையில இருந்த மரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டு தான். இவன் போய் கங்கையில குளிச்சு கரையேறி வந்தா திருப்பி அந்த பாவம் எல்லாம் அவங்ககிட்ட ஏறிக்கிட்டு தான். அதே மாதிரி கீதா கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தோம், எல்லாம் கேட்ட உடனே அப்படியே வானத்துல மிதக்கிறது மாதிரி இருந்தது. கீதா கிளாஸ் முடிஞ்சது உடனே நம்முடைய பழைய சுபாவம் எல்லாம் வந்துட்டது அப்படின்னு ஆகக்கூடாது. அதனால நாம திருப்பி இத சிந்திக்கணும். மனனம்ங்கிறதுல அதுவும் ஒரு அம்சம் இருக்கு. இப்போதைக்கு நீங்க செய்யக்கூடியது திருப்பி இந்த கீதா கிளாஸ்ல கேட்ட விஷயங்களை சிந்திக்கிறது. இப்ப நான் ரொம்ப கொஞ்சமா தான் சொல்லி இருக்கிறேன். இப்ப 2வது அத்தியாயம் வரும்போது நிறைய ஹெவியா நிறைய விஷயங்கள் வரும். அந்த விஷயங்களை திருப்பி சிந்திக்கணும். சிந்திக்கும் போது உங்களுக்கு அதுல முரண்பாடு வரும், மனசு ஒத்துக்காது. அதை நீங்க கேள்வி கேட்பீங்க. கேள்வி கேட்கும் போது அதுக்கு விளக்கம் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியலாம். அது ஒரு ப்ராசஸ். வேற ஏதாவது கேள்வி? சரி, இன்னைக்கு வகுப்பை நிறைவு பண்ணிக்குவோம். பிரார்த்தனை.
இப்போதைக்கு பிரார்த்தனை நான் மட்டுமே சொல்றேன், நீங்க கேட்டுக்குங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல கத்து தந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிரார்த்தனையை உங்க மனசுல சொல்லிக்கலாம்.